பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கிறீங்க வாலிப பிள்ளைகளே? தேவ பிள்ளைகளே, இன்று தேவ வாக்கு சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 32வது சங்கீதம் தாவீதினுடைய போதக சங்கீதமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாலிப பிள்ளைகளே. இதுல ஆண்டவர் தாவீது ராஜா சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், நான் உன்னை கட்டுவேன், நான் உனக்கு சொல்லுவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்றாரு. அப்ப அவரு அதுல சொல்றாருன்னா அப்ப நம்ம அவரு சொல்றபடி நம்ம நடந்துக்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம அதுல உன்னித்து பார்க்க வேண்டும். இந்த 32வது சங்கீதம் 1ஆம் வசனத்துல, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எவனுடைய மீறுதல், எவனுடைய பாவங்கள். அதே 2வது வசனம் என்ன சொல்லிருக்குது? எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நாம் கர்த்தருக்கு முன்பாய் பாக்கியவான்களாகவும் பாக்கியவாதிகளாக இருக்க வேண்டும் வாலிப பிள்ளைகளே. மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை நாம அடைய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க மனம் திரும்பினால் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் வாலிப பிள்ளைகளே. மனம் திரும்பாமல் இருந்தால் கடவுள் உங்களை ஒழுங்குபடுத்துவார். ஹல்லேலூயா. பாவங்களை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவம், ஹல்லேலூயா, ஆண்டவர் கிடத்துல நம்ம ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நாங்கள் செய்கிற பாவம் என்னது என்பதை நீங்க மாத்திரம்தான் அறிவீங்க ஏசப்பான்னு நம்ம கேட்கிறோம் வாலிப பிள்ளைகளே. கேட்கலாமா? நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கலாமா? அனுதினமும் நம்ம பாவத்துலதான் உழன்றோம். எந்த பலவிதமான பாவங்கள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துல கர்த்தர் இதுல உண்மையான ஆவிக்குரிய அனுபவத்துல ஆண்டவர் நம்மள பெஸ்ட் பாதையில நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்துல அவர் மெயினா சொல்றது ஆசீர்வாதம், மன்னிப்பு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அந்த ப்ரொடெக்ஷனும் கைடன்ஸும் நம்மை அது நடத்தும் என்று இந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம் வாலிப பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு வேணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவரா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, எசப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவே, ஒரு மனதோடு கூட இந்த காலை வேளைக்காய் இடத்துல வருகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே கர்த்தாவே, எங்கள் பாவங்களை மன்னிக்கத்தக்க கிருபை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோமே, தங்கள் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமாண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே ஆலோசனை சொல்லி எங்களை நடத்துங்க. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீங்களப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களை நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய ப்ரொடெக்ஷன், உம்முடைய கைடன்ஸ், உம்முடைய பிளஸ்ஸிங்ஸ், உம்முடைய ஃபர்கிவ்னஸ் எங்களுக்கு அதிகமா வேணும் ஏசப்பா. எங்களை ஒவ்வொரு விஷயம் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அவர்களுக்கு ஏற்ற ஆனந்தங்களை தந்து ஆசீர்வதிங்கப்பா. சண்டே கிளாஸ் ஊழியங்களை, பிபிஎஸ் ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியர்கள் தேவைகளை சந்திங்க, வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்குங்கப்பா. உம்முடைய கரம் ஆண்டவரே வருகைக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்துல நடக்கிற காரியங்கள் உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறது, எச்சரித்து கொண்டிருக்கிறது அப்பா. மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Have a blessed day. God bless you.